அவருடைய வீரப்பனாரும் சேத்துக்குழியாரும் ஞாபகமாக நாங்கள் வந்து அவரை எங்கே போனாலும் அவருடைய கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டேங்க. வேலைக்குன்னு இல்லை, ஏன்னா பல வேலைக்கு போவோம், ஒரு வேலைலாம் இல்லை. இன்றைக்கி போய் உன்னிட்டு ஒரு இடத்துல வேலை செய்கிறேன்னா ஒரு மாதம் வேலை செஞ்சுவிட்டா உடனே போலீஸ் அங்கே போயிடும். இவன் முன்னிட்டு வேலை செய்கிறானா, இவன் யாருன்னு தெரியுமா? எங்கள் பேர் என் குடும்பத்தில் வந்து என் சித்தப்பா கோயந்து சேத்துக்குழியார் விட்டுட்டுருக்கிறாரு. எங்கள் பெரியப்பா விட்டுருந்தாரு வீரப்பன்னு சொல்லிட்டு. மீசு நல்லா பெரிய மீசையாக விட்டுருப்பார். அவர் பேரும் வீரப்பன், மேசிகை. அதுக்கும் என்னுடைய அனுபவத்தை மற்றவங்களுக்கு பார்க்கணுன்னு சொல்லி பகிர்றான். என்னை பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 17 வயசு இருக்கும். அப்போ எனக்கு 17 வயசுன்னு போது தான் இந்த சேத்துக்குழியார் வீரப்பனாரோட பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுதுங்க. எங்கள் ஏரியாவில் போலீஸ் அதிரடிப்படையினால் ஸ்டார்டிங் ஆகுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 17 வயசு. நான் வந்து சின்ன பையன் தானே சட்டத்துக்கு முன்னாடி. அதனால் வந்து எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, எங்கள் பெரியப்பா, எங்கள் அக்கா, எங்கள் சித்தப்பா, எங்கள் சின்னம்மா, எங்கள் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா ஒரு 16 பேர் இருந்த பிரச்சனைக்கு வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணுது. இதுக்கு முன்னாடி எங்கள் ஆயா எப்படின்னா, எங்கள் அத்தை சின்னத்தை வந்து கர்நாடகாவில் இருக்கிறாங்க, நல்லூர்ன்ற ஒரு ஊரில். அத்தை வீட்டுக்காரர் வந்து வீரப்பன் கேஸில் வந்து 10 வருஷம் ஜெயிலில் இருக்கிறாரு மைசூரில். நம்ம புள்ள அப்படி இருக்குது, மருமகம் ஜெயிலில் இருக்கிற. அப்படி பிள்ளைக்கு அப்பப்போ என்ன பண்ணுவார்னா, எங்கள் ஆயா வந்து இங்கே அரிசி ஆரியம், இந்த ரேஷன் கடையில் அரிசி போடுவாங்க, அரிசி ஆரியம், இது அந்த கிளவி போய் வேலைக்கு போய் காட்டுக்கு போய் ஏதோ தட்டை கொட்டை அவரை கொட்டை இதெல்லாம் கொடுப்பாங்க வேலை செஞ்சால். அதை எடுத்துக்கிட்டு மகளை பார்க்கலான்னு சொல்லி பஸ்ஸில் போகுது கர்நாடகாவுக்கு. மலையில் பிடிச்சி சேத்துக்குழி போயிருந்தோம், அவங்க அம்மா தானே நீ, இதெல்லாம் உங்கள் பையனுக்கு பத்தியும் கொண்டு போறியா சாப்பாட்டுக்கு அப்படின்னு சொல்லி பிடிக்கிறாங்க. பிடிச்சி எங்கள் ஆயாவை ஜெயிலில் வச்சுக்கிறாங்க மலையில் 3 வருஷம். நாங்களை யாரையும் போய் எங்களை பார்க்கவும் விடலை. 3 வருஷம் கழித்து விட்டுட்டாங்க. 3 வருஷம் கழித்து எங்கள் ஆயா விட்டுட்டாங்க. 3 வருஷம் கழித்து தான் வீட்டுக்கு வருது. அந்த பிரச்சனைலாம் போயிட்டு இருக்கும்போது தான் அடுத்தது என் குடும்பத்தில் ஒவ்வொரு பிரச்சனையாக ஒவ்வொரு ஆளை தோன்றது வர்றது. ஆனால் சொந்த பந்தம் நீ போகிறீங்க வரீங்க, உங்களுக்கு தொடர்பு இருக்குது, நீங்கள் வந்து உங்களால் நினச்சா முடியும், பிடிச்சி கொடுங்க, இல்லைன்னா உங்களை கொண்டு போடுவோம், அப்படி இப்படின்ற பிரச்சனை ஓவர் ஆகுது. வர வர நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு போகுது. அந்த அதிகமாகும் போதும் என்ன பண்ணுறாங்க, ஒன்றும் எங்களுக்கு தெரியாதில்ல, தெரிஞ்சால் தான் சொல்லுன்றாங்க. இல்லை உங்களுக்கெல்லாம் தெரியும்னு சொல்லி பார்க்குற வரைக்கும் பார்த்துட்டு எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி உள்ள ஜெயிலில் போட்டுறாங்க. நான் என் தம்பி சின்னவன், என் தம்பி சின்ன பையன் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கிறான். நாங்கள் பகலில் தெரிஞ்சால் என்னெல்லாம் தூக்கி போடுவாங்க, என்ன விடமாட்டாங்க. நான் வெளியில் போகிறது, சக்கரை வேலை செய்கிறது, இருந்துக்கிறது, ஊருக்கு தெரியாது நான் எங்கே இருக்கிறேன்னு. என் தம்பி இங்கே இருந்தான், என் மாமா வீட்லேயே சாப்பிட்டுட்டு ஸ்கூல் போயிட்டு இங்கே இருந்தான். அப்படி இருக்கும்போது அந்த பிரச்சனையில் அவன் உள்ளே போய் ஜெயிலுக்கு போயிட்டு வந்த பின்னாடி தான் அவர் துரப்பாண்டின்றவர் எனக்கு அறிமுகமானார். அந்த இதுலேருந்து அவர் கூட போனோம், வந்தோம், பிடிச்சோம், இப்படியே இருந்தோம். இப்படியே இருந்த பின்னாடி நான் வெளியில் வேலைக்கு போவோம். ஒரு வேலைக்குன்னு இல்லை, ஏன்னா பல வேலைக்கு போவோம், ஒரு வேலைலாம் இல்லை. இன்றைக்கி போய் உன்னிட்டு ஒரு இடத்துல வேலை செய்கிறேன்னா ஒரு மாதம் வேலை செஞ்சுவிட்டா உடனே போலீஸ் அங்கே போயிடும். இவன் முன்னிட்டு வேலை செய்கிறானா, இவன் யாருன்னு தெரியுமா, சேத்துக்குழி போயிருந்தான் அவங்க அண்ணன் பையன், இவன் அக்யூஸ்டு, இவனை வேலைக்கு வச்சுருந்தீங்கன்னா இதுக்கு மேலே பார்த்துக்கலாம் அப்படின்னுமே தான் அவன் என்ன பண்ணுவான், இவனை நாம் வேலைக்கு வைக்கக்கூடாது. அடுத்த டைம் அங்கே வேலைக்கு போனால் வெள்ள முத்துக்குமார் நீ வேறு பக்கம் வேலை பாருங்க, வேலை இல்லை, வேற ஆள் ஜாயின் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா என்னென்ன காரணம், வேலை செய்கிற சரியில்லையா, இல்லை எதா வேண்டானா வேண்டாம், அவ்வளோதான். அப்படியா, சரி, அது முடிஞ்சு போச்சு. அடுத்தது வேறு வேலை. இதே மாதிரி எங்கே போனாலும் இந்த 3 வருஷம் எங்கே போனாலும் எந்த வேலைக்கும் பார்த்து பசங்க பேசுகிறவங்க கூட என்கிட்ட பேச மாட்டான். பார்த்து பேசுகிறவங்க கூட, ஏன்னா மச்சான் அப்படின்னு இன்றைக்கி பேசிட்டானா அடுத்த நாள் கூப்பிட்டா கூட பேச மாட்டான்.
கூப்பிட்டு ஏன்டா அப்படின்னா ஒன்றும் இல்லடா அப்படின்ட்டு போயிடுவோம். பேசவே மாட்டாங்க. சொந்த பந்தமும் சரி யாருமே பக்கத்தில் வரத்துக்கு பயந்துக்குவாங்க. அந்த அளவுக்கு தனிமையில் எப்படியோ அதே மாதிரி தனிமையில் இருக்கிற மாதிரியே தான் இருந்தோம். அதனால் வெளியில் போயிடுறது. வெளியில் யாருக்குன்னு அங்கேயுமே போய் தெரியக்கூடாது. நீ எந்த ஊருப்பா? மேட்டூர். என்ன வீரப்ப ஏரியாவா? ஆமாங்க. வீரப்பெல்லாம் தெரியுமா? இல்லைப்பா தெரியாது. சரி, நம்ம ஊருக்கார் யாரும் வராத வரைக்கும் பிரச்சனை இல்லை. அந்த இடத்துல நல்லா தொழில் போயிட்டு இருக்கோம். நம்ம ஏரியாக்காரன் யாரும் பார்த்துட்டானா என்ன இங்கே இருக்கிற உன்னை போலீஸ் அங்கே ஊரில் தேடிட்டு இருக்குது, நீ இங்கே இருக்கிற அவ்வளோதான். அங்கே ஆப்பு வச்சுருவாங்க. அங்கேயும் இருக்க முடியாது. என்னப்பா கேட்டால் தெரியாதுன்ற இங்கே வேலையே வேண்டாடுவாங்க. ஏகப்பட்ட பிரச்சனை. எங்கே போனாலும் ஒரு தொழில் இல்லை, பல தொழில். ஒரு தொழிலெலாம் இருந்ததே இல்லை. அப்புறம் கல்யாணம் பண்ணலாம்னு பார்த்தோம். கல்யாணத்துக்கும் யாரும் சொந்த பந்தத்தில் யாருமே பொண்ணு கொடுக்க வரல. யாரு கேட்டாலும் பார்க்கலாம் ரைட்டு. சரி, இது எப்போ நடக்குதோ நடக்கட்டும். கல்யாணம் எப்போ பண்ணுமோ பார்த்துக்கலாம். கல்யாணமே பண்ணக்கூடாதுன்ற ஒரு இதில் தான் இருந்தோம். அப்புறம் சேத்துக்குழியார் வீரப்பனார்லாம் இறந்த பின்னாடி தான் இறந்து அந்த ஒரு வருஷம் கழிச்சு தான் நாங்கள் கல்யாணம் பண்ணோம். 23 வயசில் கல்யாணம் பண்ணோம். கல்யாணம் பண்ணி நாங்கள் எங்கள் ஊர்லேயே சத்யா நகர்ன்ற ஊரில் வந்து தான் செட்டில் ஆகி இப்போ இங்கேயே இருக்கிறேன் நான். அதுக்கு முன்னாடியெல்லாம் என் மாதிரி யாருக்குமே வாழ்க்கையில் சோதனை வரக்கூடாது. பயங்கரமான கஷ்டத்தெல்லாம் அனுபவித்தோம். அப்போ அதை பார்த்தீங்கன்னா இந்த மேசைக்கு என்ன சில பேர் இன்னுமே வந்து நிறையா பாராட்டுறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. முன்னாடி விட்டு பின்னாடி பேசுகிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. போலீஸ் அதிகாரியாகட்டும். ஆனால் நீ அத்தை பெரிய ஆளாக அந்த மீசெல்லாம் விட்டுருக்குற, அதெல்லாம் அப்போ பேசலாம், இப்போலாம் பேச முடியாது. யாரும் மீசையோட இது உங்களுக்கு அது நம்மளோட ஒரு உரிமை. என் குடும்பத்தில் வந்து சித்தப்பா கோயந்து சேத்துக்குழியார் விட்டுட்டுருக்கிறாரு. எங்கள் பெரியப்பா விட்டுருந்தாரு வீரப்பன்னு சொல்லிட்டு. மீசை நல்லா பெரிய மீசையாக விட்டுருப்பாரு. அவர் பேரும் வீரப்பம். மீசைக்கு அதுக்கும் அவர் வந்து இந்த போலீஸ் மிரட்டினதுலேயே அவர் பயந்துக்கிட்டு மீசையை கட் பண்ணிட்டு தான் அப்புறம் நீ விட்றா அப்படின்னு சொல்லி என்ன சொன்னார். நீ மேய்ச்சி விட்றா, நீ தம்பி மேசையா அப்படின்னு. ஏன்னா அவருக்கு ஒரு தம்பி தானே, நீ விடு அப்படின்னு. அதுக்கு பின்னாடி தான் நான் மேசையை விட்டோம். மேசையை இன்னைக்கு 19 வருஷமாக மேசை விட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி இந்த மேசைக்கார நண்பர்கள் நிறையா பேர் எனக்கு தெரிஞ்சு இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஆளும் இப்போ வந்து நிறையா இதெல்லாம் நம்மளை பார்த்துட்டு நிறையா மீசை வளைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் நம்மளுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நாங்கள் ஒரு 600 பேர் இருக்கிறாங்க இந்த மீசைக்காரங்கிறதுல. இப்போ நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னும் எங்களுக்கு அறிமுகம் இல்லாத ஆளுங்களாம் நிறையா இருக்கிறாங்க. நண்பர்கள் நிறையா பேர் சேர்ந்துட்டு இருக்கிறாங்க. நினைவு நாளுக்கு வருவாங்க, பிறந்த நாளுக்கு வருவாங்க. ஒரு ஃபங்க்ஷனு நம்மளை மதித்து ஒரு இடத்த கூப்பிட்றாங்கன்னா அந்த இடத்துல நீ 10 பேர் வரணும், 20 பேர், எத்தனை பேர் வாங்கினா போவோங்க. 20 பேர் 30 பேர்லாம் இருக்கிறாங்க. மீசை விட்டதுனால எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த இடத்துல இந்த மீசைக்கு ஒரு மரியாதை இருக்குது அப்படின்னு. இது நான் வந்து என் காலம் கடைசி வரைக்கும் மீசைப்படி தான் வச்சுட்டு இருப்போம். இதனால் எங்கள் ஏரியாவில் இப்போ நிறையா வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவருடைய வீரப்பனாரும் சேத்துக்குழியாரும் ஞாபகமாக நாங்கள் வந்து அவரை எங்கே போனாலும் அவருடைய கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டோங்க. என்றைக்குமே அவங்க தன்மானத்துக்காக நாங்கள் எதையும் செய்ய தயாராக இருக்கோம்.